ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் பாரதி, வெல்கம் பேக் பாரதி. ஓகே, ஸோ ஹாய் பாரதி. ஸோ எஸ் பாரதி, நேற்று ஒரு மேட்ச், ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி ஆர்சிபிக்கு. ஆர்சிபி விசஸ் ஜிடி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது நான் கூட கொஞ்சம் சேலஞ்சா இருக்குமோன்னு நினைச்சேன் பாரதி. 200+ போட்டாங்க. பட் ஆனால் அந்த பேட்டிங் லைனை இப்போ பார்க்கும்போது 220 அடிச்சா கூட திருப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்காங்க பாரதி. இப்போ இருக்கிற இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச் கூட சொல்லலாம். பட் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் இந்த ரெண்டு டீம் தான் டீம் டு பீட் அப்படின்ற மாதிரி தெரியுறாங்க பாரதி. நேற்று மேட்ச் நீ எப்படி பார்த்த, உனக்கு தாட்ஸ் என்ன பாரதி? எஸ், நான் நேற்று மேட்ச் பார்த்ததை விட ரீசெண்ட் டைம்ஸ்ல மேட்சஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும்னா, ஃபைனல் அந்த 4 ஓவர்ஸ் டெப்த் ஓவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெப்த் ஓவர்ஸை வந்து யாரு நல்லா பண்றாங்களோ அவங்க வந்து வின் பண்றாங்க. இப்போ மோர் ஓவர் எஸ் வந்து பவர் பிளேஸ் யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள வின் பண்றாங்க. பட் பவர் பிளேஸ்லயும் மிடில் ஓவர்ஸ்லயும் தப்பு பண்ணிட்டாலும் கூட லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல கம்பேக் பண்ற டீம் கூட வந்து வின் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு 2-3 மேட்சஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் நம்ம எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே தோத்ததும் அந்த ஃபைனல் ஓவர்ஸ்ல சரியா ஆடாதது தான் ரீசன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போவும் நான் அதுதான் பார்க்கிறேன். இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியா ஸ்டார்ட் பண்ணாங்க. சாய் சுதர்சன் 100 அடிச்சது. அண்ட் தென் வந்து சுபம் கில் கூட அவருக்கு கிடைச்ச டைம்லலாம் பவுண்டரி ஷீட் பண்ணாரு. பட் அவருக்கு நிறைய பால் கிடைக்கல. எல்லா பால் மேக்ஸிமம் வந்து சாய் சுதர்சன் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அவர் கிடைச்ச பால்ஸை ரொட்டேட் பண்ணி ஆடினாரு. பட் 24 பாலுக்கு 32 ரன்னுங்கிறது வந்து ரொம்ப ஓரளவுக்கு பார்க்கும்போது வந்து சாய் சுதர்சன் ஆடின லெவலுக்கு இவர் இன்னும் ஒரு 20 ரன்ஸ் ஸ்டார்ட்டோ இல்லை ஒரு 10 ரன்ஸ் ஷார்ட்டா இருக்காரோன்னு தோணுச்சு. அங்கிருந்து பட்லர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அவங்க பண்ண பெரிய பெரிய தப்பு என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர், நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர அண்ட் தென் அக்ஷர் பட்டேல் இவங்க மோரோ 2 பேருமே ஒரு சேம் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ். அவங்க எப்போ மேல போவாங்கன்னா, எப்போ வந்து டக்குன்னு 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் போதோ உடனே உடனே. ஸோ அந்த டைம்ல வந்து தான் அவங்கள வந்து இந்தியா டீம்ல யூஸ் பண்ணி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் சாய் சுதர்சன் வந்து லைக் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அவரை யூஸ் பண்ண முடியும். பட் நீங்க அவரை வந்து அதுவும் ஃபினிஷிங் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல வந்து நீங்க ஒரு 4 ஓவர்ஸோ 5 ஓவர்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து சாய் சுதர்சன் இறங்குனது அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆச்சு. லைக் அந்த இடத்துல அவங்க வந்து வாஷிங்டன். ஹோல்டர், அதான் வாஷிங்டன் சுந்தர் இறக்குனதுதான் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அந்த இடத்துல ஹோல்டரோ இல்ல ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா இவங்க எல்லாருமே வந்து ஹிட்டர்ஸ் தான். அவங்க வந்து ஒரு 4 பால் 2 6 அடிச்சா கூட ஸ்கோர்ஸ் வந்து இன்னொரு 20 இல்ல 25 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க வந்து அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க. அதை வந்து ஃபைனல் ஓவர்ஸ்ல மேக் பண்ண பார்த்தாங்க. ஜேசன் ஹோல்டர்ஸ் வந்து அவருடைய ஒரு 2 6 and 1 பவுண்டரின்னு நினைக்கிறேன் அந்த ஓவர்ல ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஸோ அங்க வந்து மேக்கப் பண்ண பார்த்தாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த 12 balls 19 அந்த அந்த 12 balls 19ங்கிறது வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த எண்ட்ல வந்து அவர் வந்தோடனே ஒரு 4 ஒரு 6 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கேம் ஸ்லோ பண்ணிட்டாரு. அதுதான் வந்து பேக் ஃபயரா இருக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து ஷாருக் கான் இல்ல ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான் இவங்க 3 பேருமே அவங்க வந்து அந்த ஆர்டர்லயே அவங்க டவுன் பண்ணியிருக்கணும். பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க வந்து தோத்ததா நான் பாக்குறேன். கரெக்டு தான் பாரதி. என்னன்னா தோத்தது அது எல்லா மேட்சுமே அதான் ரீசனாவே இருக்கு. நீ பாத்தீங்கன்னா அந்த டாப் 3ல இருக்கிறவங்க அடிச்சா 18 ஓவர்ஸ்க்கு அதான் ஒரு மாதிரி வந்துடுறாங்க எல்லா மேட்சுமே. மத்த எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி 15 ஓவர்ல 150, 15 ஓவர்ல 155 அந்த மாதிரி அடிச்சிடுறாங்க. கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி ஒரு 200 210 முடிக்கிறதுனால தான் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க பவுலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியல. இது இப்படி வருஷம் இப்படியேதான் போயிட்டு இருக்கு பாரதி. இவங்க வந்து இப்ப இந்த வருஷமும் இவங்க இதை வந்து ஒரு 230 240 மாத்துறதுக்கு என்னதான் பண்ணணும்? நீ சொன்ன மாதிரி ஷாருக் கான் இருக்காரு, அந்த ராகுல் தெவாட்டியாலாம் இருக்காங்க. ஆனா அவங்களுமே பெருசா ஃபார்ம்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்ததுல ஷாருக் கான் வராரு, ஒரு 1 2 6 அடிச்சு பார்த்தேன். பெருசா அவ்வளோ அவர் அடிக்கல. ராகுல் திவாட்டியா அவரும் வந்து பெருசா ஸ்ட்ரைக்ல அடிச்சு நான் பார்க்கல. ரஷீத் கானுக்கு எப்பயாவது தான் சான்ஸ் கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க மிடில் ஆர்டர், எஸ் ஜேசன் ஹோல்டர் இன்னைக்கு தான் விளையாடினாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் ஓகே, டீசெண்டா ஆடினாரு. ஆனா வாஷி நீ சொன்ன மாதிரி யூஸ் பண்ற விதமோ அந்த மிடில் ஆர்டர் எனக்கு அப்படியே வந்து கொஞ்சம் இதாக தான் தெரியுது பாரு. அந்த டாப் 3 அடிக்கலைன்னா அவங்க ஓரளவுக்கு அடிக்கிறதுனால இந்த ஸ்கோரே வருது. அவங்க அதுவும் அடிக்கலைன்னா ரொம்ப வந்து மோசமா போயிருந்தா நினைக்கிறேன் பாரதி. இவங்க பேட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் அப்படியே ஆர்சிபி பவுலிங் எப்படி பார்த்த பாரதி? ஆஸ் யூஸ்வல் புவி ஹேசல்வுட் செம்மையா போட்டாங்க. பட் அவங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு புவி நினைக்கிறேன் வந்து பாரதி. அந்த அவருடைய ஃபிஃப்த் பவுலர் சிக்ஸ்த் பவுலர் அப்படியே அதை அப்படியே பவுலிங் பத்தி அப்படியே சொல்லியிருக்கு.
பவுலிங் பவுலிங்னா எப்பவும் போல புவனேஸ்வர் குமார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய பவுல் பண்ணியிருக்காரு. 4 overs 31 ரன்ஸ்ன்றது வந்து சரியான பவுலிங். அதில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து அது எப்பயுமே ரெகுலரா அவர் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ அவர் வந்து அங்க நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு ஏன் அவங்க திரும்ப திரும்ப பவுலிங் போறாங்கன்னு தெரியல. ரொமாரியோ ஷெஃபர்டு வந்து ஆர்ட்ரிக் எடுத்திருக்காரு தான். எங்க வேர்ல்ட் கப்ல எடுத்திருக்காரு தான். ஓகே ஃபைன், அதுவும் எங்கேயோ ஒரு நாள் நடந்துருச்சு. அதுக்காக நீங்க அவரை பவுலரா கன்சிடர் பண்ணி திரும்ப திரும்ப பவுலிங் கொடுக்கறது வந்து எப்படியாப்பட்ட அணுகுமுறைன்னு எனக்கு தெரியல. அதுதான். அண்ட் தென் வந்து குணால் பாண்டியாவை வந்து லாஸ்ட் ஒரு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த ராஷிக் தார் தான் போட வேண்டியது. அவர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா போட்டுப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. லைக் லாஸ்ட் ஓவர்ல வந்து அவ்வளவு ரெண்டு போயிருக்காது. அவர் போட்டிருந்தான்னு எனக்கு தோணுச்சு. பட் அங்க பேட் லக்கு. அந்த பேட் லக்கை வந்து குணால் பாண்டியா யூஸ் பண்ண வேண்டியதாச்சு. அது இல்லாம 2 பால்ல வந்து குணால் பாண்டியாவுக்கும் ஒரு இன்ஜுரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வேற இவரு திரும்ப ரொம்ப ஸ்டெப் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. அஹ் வந்துச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்தானுங்க. திரும்ப பார்த்தா ரொம்ப ஸ்டெப் போடுறது நானே நோண்டி நோண்டி போட்டாருன்ற மைண்ட் செட்ல வந்து அவரே நல்லாவே போட்டாரு. போட்டது மட்டும் இல்லாம திரும்ப பேட்டிங்லயே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் அதுதான் அவங்களுடைய பவுலிங் வந்து ஏசல்வுட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய செட் ஆயிருக்கு. ஏசல்வுட், புவனேஸ்வர் குமார், அந்த ராஷிக் தாரோட பவுலிங் நல்லா இருக்கு. சுயாஷ் சர்மாவுமே கூட நல்லா போட்டாரு. என்னன்னா சுயாஷ் சர்மாவோட ஃபைனல் ஓவர்ல வெறும் 4 ரன் தான் போச்சு. அது ரொம்பவே வந்து அக்செப்டபிளே கிடையாது. அந்த 4 ரன் போறதுக்கு ரீசன் அந்த எண்டில் வந்து வாஷிங்டன் சுந்தர் இருந்தது. ஒருவேளை வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாலே ஜேசன் ஹோல்டர் இறங்கி இருந்தா அங்க ஒரு 2 6 அடிச்சிருக்கலாம். இல்ல ஷாருக் கான் கூட விளையாட வச்சிருக்கலாம். லைக் நீங்க வந்து 50 ரன் 60 ரன் கிடையில தேவையில்லை. அந்த ஒரு ஓவர்ல 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பினிஷிங் ஸ்டேஜஸ்ல ஒரு ஓவர் 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனா ஓகே தான். ஏன்னா அதுக்கப்புறம் வரவங்களும் அந்த 10 ரன் 15 ரன் தான் டார்கெட் பண்ண போறாங்க. லைக் நான் எண்ட் ஆஃப் த இல்ல அதுக்கப்புறம் ஷாருக் கானுக்கு அப்புறமும் பேட்டிங் இருக்கு. ராகுல் பாட்டியா, ரஷித் கான் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஸோ அவங்க எல்லாரையும் பின்சிட்டர்ஸ் தான் அனுப்பிட்டே இருந்திருக்கலாம். அங்கதான் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. பவுலிங் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து குணால் பாண்டியா ரன்னுக்கு போயிருக்காரு. அதுக்கு ரீசன் வந்து சாய் சுதர்சன் நினைக்கிறேன். அந்த பவுன்சர் பால் எல்லாம் தூக்கி 6 அடிச்சாரு. நல்லாவே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எப்படி 6 அடிக்க முடியும் பாயிண்ட் மேலேயோ அந்த மாதிரி பாயிண்ட் மேல ஒரு 6 அடிக்காரு. நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து டீம்ஸ் வந்து அந்த பவுன்சருக்கு வந்து பிளானோட வராங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்ட் பாரதி. ஸோ ஏன்னா அவரு அதனால வந்து வந்து சர்ப்ரைஸா ஏதாவது ஒரு பால் போட்டா பரவாயில்ல. எல்லா மேட்ச்லயுமே வந்து ஓவருக்கு ஒரு பவுன்சர் போட்டு போட்டு அவங்களுக்கே பழகிருச்சு. ஸோ பேட்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகி வராங்க. அதான் இன்னைக்கு பார்த்தோம். சாய் சுதர்ஷன் செமையா ஆடினாரு. அந்த ஒரு அவரோட டேக் ஆன் பண்ணலாம் சூப்பரா அது இருந்தது இல்லாம பாண்டி. அது இல்லாம குணால் பாண்டியாவோட ரிலீஸ் பாயிண்ட்ஸ் வச்சு அவர் என்ன போட போறாங்கன்றது ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் பிகைண்ட் ஸ்டிக்கு கிட்ட இருந்ததுக்கு போட்டாருன்னா வந்து பவுன்சர்ஸ் போட போறாரு. நல்லா மேல வந்து போட்டாருன்னா சைட் ஆம் மாதிரி யூஸ் பண்ணாருன்னா பால் மேல விழுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன க்ளூ அவரே கொடுக்குறாரு. அதை வந்து சீக்கிரமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டீம்ஸ் வந்து டார்கெட் பண்றது தான் வந்து பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சோம். அதே மாதிரி பண்றாங்க. ஸோ அது வந்து வேலிட் ஆச்சு. பவுலிங் வந்து கரெக்ட். எக்ஸ்டர்னரே இருந்துச்சு. பவுலிங் உங்களுக்கு எக்ஸ்டர்னரே தெரிஞ்சது ரீசன் அந்த சைட்ல வந்து ஹிட் பண்ற மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் இல்லையும் தோணுது. லைக் ஏன்னா சுயாஷ் சர்மாவோட அந்த டெப்த் ஓவர்ஸ்ல சுயாஷ் சர்மா போட்ட ஓவர்ஸ்ல கண்டிப்பா 10 ரன் மேல அடிச்சிருக்கணும். அவங்க அது 3 ரன் விட்டாங்க. அதை தொடர்ந்து அப்படியே வந்து புவனேஸ்வர் குமார் எக்ஸ்டர்னரே ஒரு பவுல் போட்டு அதுக்கு முந்தின ஓவரான டாட்ஸ்னால தான் அந்த ஓவர்ல வந்து பட்லர் அவுட் ஆனாரு. ஒருவேளை அந்த அந்த ஓவர்ல டாட் ஆனா பட்லர் பினிஷ் வரைக்கும் விளையாடி இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னொரு 20 ரன் அவரே தனியா அடிச்சு கொடுத்துருப்பாரு தோணுச்சு. அந்த டாட்ஸ் தான் வந்து கரெக்ட். ஃபைனல் எண்ட் ஆஃப் வெறும் 35 ரன் மட்டும். 24 பாலுக்கு 35 ரன்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதேதான். ஒரு 10 to 15 ரன்ஸ் டெஃபினட்டா கம்மியா தான் இருந்தது. ஐ மீன் மினிமம் 20 ரன்ஸ் ஒரு 225 போயிடலாம். அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் வாஷிக்கு வந்து என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டியே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஒன் டே பிளேயர் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 4ல அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க மாத்தி தான் அவனு நினைக்கிறேன் பாரதி. நீ சொன்ன மாதிரி பவுலிங் இல்ல செம்மையா நான் என்ன போட்டாங்க. நினைக்கிறேன்னா ஒருவேளை 10 ஓவர் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் இறக்கி அவர் 160 இப்பவும் அவர் 160 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி இருக்காரு. அப்போ 160ங்கிறது வந்து வேலிட். டெப்த்ல 160 இல்ல. அப்ப டெப்த்ல 200 தேவைப்படுற இடத்துல அந்த இடத்துல 160 ஒரு வேலிடா தெரியல. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓவர்ஸ் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் எவ்வளவு இருந்தது தான் மேட்டர். ஆமா. ஏன்னா கரெக்ட் தான். ஏன்னா 12 பால்ஸ் டெத்ல ஒரு வந்து ஆடுறாங்கன்னா ஒரு 25 மினிமம் அடிச்சிருக்கணும் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல. அதுவுமே அடிக்காது தான். ஒரு 6 அடிச்சுட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தான் அவங்களோட டிஃபீட்டுக்கு. எஸ் பவுலிங் அப்படியே செம்மையா போட்டாங்க. இவங்க 4 பேர் செம்மையா போடுறாங்க. அந்த ஒரு பவுலர் மட்டும் ஏதாவது ஒன்று ரொட்டேட் பண்ணி இப்போதைக்கு ஓட்டிட்டு இருக்காரு.
பட் ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் கண்டினியூ பண்ணா எனக்கு தெரிஞ்சு முக்கியமான மேட்சஸ்லாம் அவர் ஆட வச்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது ஒண்ணுதான் அவங்க சீக்கிரமா பார்த்து கோல் கரெக்ஷன் பண்ணும் பாரு ஆர்சிபி சைட்ல. ஜஸ்ட் அப்படியே நம்ம ஆர்சிபி பேட்டிங் பக்கம் வந்தோம்னா இன்னும் ஒரு வேற மாதிரியான ஒரு பேட்டிங் தான் நினைச்சேன். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி இருந்தா கூட ஃபில் சால்ட் வேற இல்ல, ஜேக்கப் பத்தல் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஆடுவாரோன்னு நினைச்சேன். ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் தான். பட் அதுக்கப்புறம் அப்ப வந்தாண்டா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இந்த படிக்கல் வந்தாரு. வந்து அந்த டேக் ஆன் பதிலாம் பார்க்கும்போது அப்படியே அது ஒரு விண்டேஜ் யுவராஜ் மாதிரிலாம் எல்லாரும் சொல்ற மாதிரிலாம் எனக்குமே இருந்தது பாரதி. ஸ்பெஷலா அந்த படிக்கலோட இன்னிங்ஸ் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பாரதி. அந்த மேட்ச் எப்படி பார்த்தேன் அந்த இன்னிங்ஸ். இல்ல அதுதான் இனிஷியலா வந்து அவரு டக்குன்னு விக்கெட் ஆயிட்டாரு. ஜேக்கப் பெத்தல் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, 3 பவுண்டரிஸ் தான் அடிச்சாரு. ஒரு ஓகே ஃபைன் தான். ஒரு 10 பால் 14 ரன், ஒரு 140 சைக்கிள்ல 3 பவுண்டரிஸ் ஹிட் பண்ணி ஃபார்முல நல்லா கொண்டு போனாரு. அவர் வந்து டெஸ்ட் வந்து தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால்ல விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் சிராஜ் விழுந்ததுக்கு அப்புறம் படிக்கல அந்த மாதிரி ஆடும்போது பிரஷரே இல்லை கோலிக்கு. விராட் கோலிக்கு பிரச்சனை இல்லை. அது இல்லாம விராட் கோலிக்கு கேட்ச் வேற விட்டாங்க. இவரு சாரி சுதர்ஷன் இல்லையா, இவர் வாஷிங்டன் சுந்தர் தான் கேட்ச் விட்டாரு. ஒரு வாய்ப்பு கொடுக்கனாலே தலைவர் வந்து மேட்சை முடிச்சுட்டு தான் நீ வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டு அவ்வளவுதான். நீங்க வந்து அதுவும் விராட் கோலி பிளேயருக்கு கேட்ச் விடுறது கிரைம். ஆஃப் த சான்சஸே நீங்க வந்து விக்கெட் எடுக்கணும். அந்த இடத்துல வந்து விக்கெட் எடுக்காம நீங்க வந்து கேட்ச் விட்டு அவருக்கு சான்சஸ் கொடுக்குறீங்க. அந்த சைட்ல சான்ஸ் கொடுத்தோம், இந்த சைட்ல அங்க சிங்கம் மாதிரி அவர் அப்படியே பொறுமையா ஆடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல புலி மாதிரி ஒருத்தர் வேட்டையாட்டி போயிட்டாரு படிக்கல. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அந்த செம்ம யாரும் ஒரு அது தாண்டி ஒருத்தன். ஆமா, ரமணா வந்து 150 152 154 போட்டாரு. 150ல போடுற பால் அப்படியே ஒரு டச் தான் தூக்கி விடுறாரு. ஸ்ட்ரைட்ல இப்படி வந்து லாஃப்டர் சாட் மாதிரி அடிக்கிறாரு. அப்படியே அந்த ஒரு பழைய விண்டேஜ் யுவராஜ் மாதிரி தான் இருந்தது பாரதி. எனக்கு அப்படியே என்ன இப்படிலாம் ஸ்டார்ட் ஆடுறீங்களே, பரவாயில்லையாப்பா. இவரை ஏன்ப்பா இத்தனை நாள் நடுவில் கொஞ்சம் நேரம் பதுக்கி வச்சீங்க, நடுவில் இம்பாக்ட் பிளேயரா கூட ஒரு 2 மேட்ச் யூஸ் பண்ணல. பட் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பாரதி, எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட இன்னிங். இந்த ஒரு ஆர்சிபி பேட்டிங்ல விராட் நமக்கு எப்பவுமே தெரியும், அவர் சேசிங்னா ஒரு பக்கம் அப்படியே நின்றுவாரு, கொண்டு போயிடுவாருன்னு. பட் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் கொடுக்குற பிளேயர்ஸ் தான் வந்து மற்ற டீமுக்குலாம் கம்மி. நம்பர் 3ல நம்பர் 4ல வந்து அந்த வகையில ஆர்சிபி வந்து ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் பாரதி. சரியான ஒரு இன்னிங்ஸ். லக்கி. ஆமா, ஆர்சிபி வந்து ஒரு மேட்ச் படிக்கல் மிஸ் பண்ணா படிக்கல் அடிக்கிறாரு. கோலி வந்து கன்சிஸ்டன்டா ஆடிட்டாரு. டெத்துல வந்து திடீர்னு டிம் டேவிட் ஆடுறாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அவரு ஒரு பின்ஷீட்டரா வந்து அவர் கிடைக்கிற சான்சஸ்ல கொஞ்சம் அடிக்கிறாரு. ஸோ கோலி வந்து டோட்டல் இன்னிங்ஸ் ஆட விட்டுட்டு மற்றவங்க சுத்தி வந்து அவரை சுத்தி ஹிட் பண்ணி சைக்கிளை மெயின்டைன் பண்ணி ஆடுறது வந்து நல்ல அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஒருவேளை விராட் கோலி விக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா படிக்கல அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட போயிருப்பாங்க. ஏன்னா இயர்லியா 2 விக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இன்னிங்ஸ் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணிருப்பாங்க. நீங்க அது இல்லாம எண்ட் ஆஃப் த ஓவர் கொஞ்சம் விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சு ராஷிக்கான ரேவன்ஸ் சொல்லிட்டு ஒரு பவுலர்ஸ் வந்து அவரை வந்து எப்போ யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஸோ அதுதான் இப்போ அதுதான் அவங்க வந்து அந்த மேவன் சுதர் சுதர்னு சொல்லிட்டு மானவ் சுதர் அவரு வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டெப்த் ஓவர்ல மேட்ச் மேக்ஸிமம் முடிஞ்ச டைம்ல வந்து அவர் யூஸ் பண்ணலாம் வந்து நான் தப்புன்னு நினைக்கிறேன். நல்லா போட்டாரு அவரு. நல்லா போட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விக்கெட்ஸுமே வீழ்ந்துச்சு. மானவ் சுதருக்கு வந்து ரஜத் பட்டிதர் அவரு வந்து ஸ்டார்ட் பண்ண வேகத்தை பார்த்தா 15-16 முடிச்சிருவாருன்னு பார்த்தா ஒரு 6 அடிச்ச உடனே வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு நல்ல ஹைட் கேட்ச். அந்த கேட்சஸ் அவர் பிடிச்சாரு. அதே மாதிரி விராட் கோலி கேட்ச் பிடிச்சிருந்தா நேற்று மேட்சோட ரிசல்ட்ஸ் மாறி கூட சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா விக்கெட்டும் படிக்கல் பட்டிதர் அந்த விராட் கோலி ஜிதேஷ் சர்மா விக்கெட்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நினைச்சா குணால் பாண்டியா வந்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி டமால் டிமில் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் இப்போ 12 பால் 23 ரன் அடிச்சிருக்காரு குணால் பாண்டியா. இப்போ இப்போ எங்க மேட்ச் முடிச்சாங்கன்னா அவங்க 19வது ஓவர்ல 5வது பால்ல முடிச்சாங்க. இன்னும் 7 பால் ஸ்பேர்ல முடிச்சாங்க. ஒரு 20 ரன் கையில இருந்துச்சுன்னா மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்து மேபி இன்னும் டஃபா போயிருக்கும். அதுதான் நான் யோசிக்க வருது. இப்போ எல்லாத்தையுமே தோக்குற டீம் கூட டெப்த்ல நல்லா தான் பண்றாங்க. டெப்த்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர்ல சில டீம் நல்லா பண்றாங்க, சில டீம் தப்பா பண்றாங்க. பவுலிங் போற டீம் நல்லா தான் பண்றாங்க. பட் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷனா ஒரு 20 ரன் கையில வச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. எல்லா டைமுமே 206 வந்து நம்மளால வந்து டிஃபெண்ட் பண்ணிட முடியாது. லைக் சிஎஸ்கே பண்ண மாதிரி தான். அதெல்லாம் எப்பயாவது ஒரு நாள் தான் நடக்கும்.
அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா டைமும் நடந்துடாது. அதனாலதான் சொல்றேன் 20 ரன் கையில பொசிஷனா இருந்திருக்கணும். அந்த 20 ரன்னுக்கு என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணணும். இப்ப எப்பயுமே இப்ப எப்படி டீம்ஸ் பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. 6 ஓவர்ஸ்க்கு ஒரு பிளானு, அதுல பிளான் ஏ பிளான் பி இருக்கணும். அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ்க்கு பிளான் ஏ பிளான் பி இருக்கணும். அந்த டெப்த் ஓவர்ஸ்க்கு பிளான் ஏ பிளான் பி இருக்கணும். அந்த 3 பார்ட்டுக்கும் 2 பிளான் வச்சிருந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் வந்து ஒவ்வொரு பார்ட்டும் அவங்க வின் பண்ணி அதை வின் பண்ண மொத்த மேட்சஸ் வின் பண்ண முடியும். 2 இன்னிங்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி பார்ட்டா பிளான் வச்சிருக்கணும். பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. அது வந்து எந்த டீம் நல்லா பண்றாங்களோ அந்த டீம் வந்து வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்ட். அதுதான். சோ அது இல்லாம எத்தனை டீம் இந்த மாதிரி ரபாடா வந்து ஃபாஸ்ட் பண்றாங்கன்னு தெரியலையே. போட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தல்ல. சாரி. இல்ல அதான் நீ சொல்ற மாதிரி அந்த பிளானிங் வந்துட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு நினைக்கிற டீம்ஸ் லைக் பஞ்சாப், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், இவங்களுக்குலாம் வந்துட்டு இருக்கு பிளான் ஏ பிளான் பி, அடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணுன்ட்டு. பட் இந்த எல்எஸ்ஜி, கேகேஆர், ஜிடி இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. இவங்க இதுக்கு மேல என்ன பண்ணா வின் பண்ண முடியும்னு நமக்கு யோசிக்க தோணுது. இப்பவே நமக்கு வந்து தெரியுது டாப் 5ல இவங்க தான் முடிப்பாங்க, பாட்டம் 5ல இவங்க தான் முடிப்பாங்கன்னு ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாட்டம்ல இருக்கிற டீம் என்ன பண்ணா மேல வரணும்னு தான் நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி கண்டினியூ பண்ணு. அதுதான் இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். லைக் நீ சொன்ன ரபாடா வந்து 150 கிட்ட நியர்லி 150 போட்டாருன்னு. 150 போடும்போது அவரோட லாஸ்ட் ஓவர்ல ஒரு எட்ஜி 6 போகும். டிம் டேவிட் வந்து எங்க போகுதுன்றதே தெரியாம பார்த்துட்டு இருப்பாரு, 6 போகும். அதுதான் சின்னசாமி மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ல நீங்க அவ்வளவு ஃபாஸ்ட் போடுறது வேலிடா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ அதே இடத்துல அவங்க பவுலர்ஸ் வந்து ராஷிக் தால் தான் நினைக்கிறேன் நிறைய ஸ்லோயர்ஸ் யூஸ் பண்ணாரு. அவரோட 3வது ஓவர்ஸ்ல வந்து ஸ்லோயர்ஸ் நிறைய யூஸ் பண்ணாரு. நீங்க ஸ்லோயர்ஸ் பால் போட்டாதான் மிஸ் இட் ஆனா நமக்கு வந்து விக்கெட் கிடைக்கும். இவரே சரி மானவ் சுந்தரே எவ்வளவு அழகா அதை தூக்கி போட்டதுனால தான் பட்டிதர் விக்கெட் அவங்களுக்கு கிடைச்சது. பட்டிதர் விக்கெட்னு நினைக்கிறேன் கரெக்டா? ஆமா, பட்டிதர் விக்கெட். அதனாலதான் வந்து டாப் எட்ஜ் மிஸ் ஜட்ஜ் ஆகி கேட்ச் அடிச்சது. ஸோ எவ்வளவு ஸ்லோயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அவங்களால வந்து மேட்சஸ் வந்து இன்னும் புல் பண்ணி இழுத்துட்டு வந்துருக்க முடியும். அது இல்லாம நான் ஒண்ணு பாக்குறேன். என்ன பாக்குறேன்னா நீங்க வந்து மேட்சஸ் வந்து எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போறீங்கன்றது நான் பாக்குறேன். லைக் நீங்க வந்து மேட்சை இழுக்கணுன்றதுக்காக தான் ரபாடாவை வந்து 16th ஓவரை யூஸ் பண்ணீங்க, கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்க வந்து சிராஜுக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. சிராஜ் ஓவர் 19th சிராஜ் தான் போட்டிருக்கணும். நீங்க 19th சிராஜை போட்டிருந்தா அந்த மேட்ச் அங்க முடிஞ்சிருக்காது, 20th ஓவருக்கு வந்திருக்கும். இன்கேஸ் 20th ஓவர் வந்துச்சுன்னா 6 பாலுக்கு 8 ரன் கூட இருக்கட்டுமே, 2 டாட் பால் பேட்டிங் டீமுக்கு கஷ்டம் ஏற்றிருக்கும். நீங்க கேம் அவ்வளவு தூரம் இழுக்கதான் பார்க்கணும். ஒரு பால் இன்னும் எக்ஸ்ட்ரா தோத்தாலும் இன்னும் ஒரு பால் எக்ஸ்ட்ரா போடணும், இன்னும் ஒரு பால் எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் இருக்கணும். அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருக்கணும். அந்த இடத்துல வந்து அவர் வந்து திடீர்னு நடுவுல வந்து யார் அவரு ராஷிக் கான் வந்து ரன்ஸ்க்கு போனாலும் அவரு யூஸ் பண்ணியிருந்தது. அண்ட் தென் வந்து மானவ் சுதரோடைய 19 ஓவர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். 19 வந்து ஹோல்ட் போட்டாரு, 18 வந்து மானவ் சுதர் போட்டாரு. ஒரு விக்கெட் நீங்க லேட்டா யூஸ் பண்ணீங்க ஃபைன். ஒரு விக்கெட் கிடைச்சிட்டு நீங்க அங்க ஒரு விக்கெட் இருக்கணும், விட்டுட்டு நீங்க ஹோல்டரை யூஸ் பண்ணிருக்கணும். நீங்க ஹோல்டரை வந்து 18வது ஓவர் யூஸ் பண்ணிட்டு 19வது ஓவர் வந்து சிராஜை யூஸ் பண்ணியிருந்தா இவங்களுக்கு வந்து ரஷீத் கான் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. அவர் ரன் போயிருந்தாலும் 10 ரன் அடிக்கணும்னு இருந்துச்சுன்னா சுச்சுவேஷன் 6 பால் 10 ரன்னா 2 டாட் பால் போட்டிருப்பாரு. அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்க வந்து ரஷீத் கான் ஒரு ஓவர் ஹோல்ட் பண்ணினா கூட ஃபைனல் ஓவர்ஸ் ரஷீத் கான் போட்டுருக்கலாம். நம்ம எல்லாருமே என்ன திங்க் பண்ணும், சூப்பர் ஓவர் வந்தாலே ரஷீத் கான் போடணும்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அவர் 4 ஓவர் ரன் போயிருந்தாலும் இல்ல 3 ஓவர் ரன் போயிருந்தாலும் அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. கேம் நீங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிடுச்சு, அங்கதான் சான்ஸ் எடுக்க வச்சிருக்கணும். அவங்கள லாஸ்ட் ஓவர்ல அவங்க வந்து ராஷித் கான் அடிக்க போய் அவுட்டும் ஆயிருக்கலாம், அங்க ப்ரெஷர் மாறி இருக்கலாம், சூப்பர் ஓவர் போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேம் இருக்கு. இது எதுவுமே வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் எவ்வளவு இயர்லியா முடியுதோ அந்த இயர்லி ஸ்டேஜஸ்குள்ளேயே நம்ம டீமோட பெஸ்ட் பவுலர்ஸை நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் என்னோட கேம் இன்னொரு ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி அவங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் சிராஜுக்கு ஒரு ஓவர் கொடுக்காம விட்டது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஆர்சிபி முன்னால யூஸ் பண்ணிருக்கணும். அதான் ஆர்சிபி போன மேட்ச் அகைன்ஸ்ட் சொல்லி கண்டினியூ. என்னன்னா அதுதான் ஓல்டர் ஒரு ஓவர் முன்னால யூஸ் பண்ணிருக்கணும். சிராஜ் 19th யூஸ் பண்ணிருக்கணும். 20th தான் ஆப்ஷன்ஸ்க்கே போயிருக்கணும். ஆனா 19th
அங்க வந்து திரும்பவும் மானவ் சுந்தரை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹோல்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இவருக்கு வந்தது வந்து ஐ மீன் ஃபைனல் ஓவர் வரைக்கும் மேட்ச் போகும்னு அவங்க நினைச்சிட்டு சிராஜை ஹோல்ட் பண்ணது ஃபைனல் ஓவரே மேட்ச் வரல. என்ன பண்ண முடியும்? இங்கதான் வந்து கேப்டன்சி வந்து ரொம்ப போர்னு நான் பாக்குறேன் கில் கிட்ட. நீ கரெக்ட் கண்டினியூ தான். பண்ணு. பவுலர்ஸை வந்து கரெக்டா ரொட்டேட் பண்ணிருக்கணும். போன மேட்ச் ரஜத் படிதாரி இதான் பண்ணாரு. அவங்க பெஸ்ட் பவுலர்ஸை யூஸ் பண்ணி இல்ல கடைசி ஓவருக்கு போலிங் போட ஆள் இல்ல. அதனால வேற வழி இல்லாம ரொமேஷ் ஷெப்பர்ட் கிட்ட கொடுத்து மில்லர் வந்து 2 சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க டிசி. அட்லீஸ்ட் அந்த ஒரு மூவாவது பண்ணிருக்கோம், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ட்ராக் பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. நல்ல பாயிண்ட் பாரதி. எஸ், அது பண்ண தவறிட்டாங்க. ஸோ ஜிடி இப்போ அவங்களும் வந்து 7 மேட்சஸ்ல 3 வின்ஸ்ல இருக்காங்க பாரதி. அது ஆர்சிபி செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க. ஸோ பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி டாப் 2ல இருக்காங்க. ஸோ ஜிடி இப்போ அடி வாங்கினதுனால அடுத்த மேட்ச் அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷரா இருக்கும் பாருது. அகைன் சிஎஸ்கே விளையாட போறாங்க. சிஎஸ்கே ஒரு விக்டில இருந்து வர்றதுனால ஜிடி இன் சேப்பாக்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாரதி. அது ஒரு ஹை ப்ரெஷர் கேமா அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க இந்த மேட்ச் தோத்ததுனால. அண்ட் அப்படியே நம்ம விராட் கோலி பத்தி லைட்டா பேசிடலாம் பாரதி. என்னன்னா விராட் கோலி நம்ம வந்து இந்த சீசன்ல அந்த சின்ன பசங்க எத்தனையோ பேரை வந்து சொல்றோம். வைபவ் சூரியவன்ஷி, அந்த பிரியன்சாரியா, அபிஷேக் சர்மா எல்லாம் வந்து அடிச்சா கூட, ஆனா அந்த ஆரஞ்சு கேப் வந்து இந்த ஒரு காமெடியில சொல்ற மாதிரி நான் ஏட்டையா கூட தான் போவேன் ஒரு திருடன் வந்து சொல்ற மாதிரி ஆரஞ்சு கேப் வந்து நான் விராட் கோலி கிட்ட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் முடிச்சுட்டு அவரு தான் வந்து வாங்கி வச்சுக்கிறாரு எப்பவுமே சீசனு. அவர் பேட்டிங் எப்படி பாருது இதுக்கு அவர் ஏன் வந்து சீக்கிரம் ரிட்டையர் ஆகலாம்னு கூட எனக்கு கேட்க தோணுது T20ல இருந்து. வின்னிங் அதான் நோட்டோட கண்டினியூ முடிக்கணும்னு பண்ணணும். நினைச்சிருப்பாரு, மேபி அதனாலயா கூட இருக்கலாம். அதுதான் வின்னிங் நோட்டோட முடிக்கணும்னு அவர் நினைச்சதுனால ரிட்டையர் ஆயிருப்பாரு அந்த ஃபைன். பட் அதுதான் சொல்ல வரேன், விராட் கோலி கிட்ட ஒரு கேமை வந்து ஒரு ஸ்டெப் அகைடா திங்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எபிலிட்டி இருக்கு. கூட இருக்கிறவங்க அதை அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டே இருந்தாலே கத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி டீம்ல இருக்க எல்லா யங்ஸ்டருமே நீங்க கேம் சாரி ஸோ கேம்ல விராட் கோலி கூட இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸுமே இப்போ டீம்ல இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கேம்ல நீங்க இருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு மேட்ச் கூட விராட் கோலி கூட ப்ராக்டிஸ் டைம்ல அவர்கிட்ட கிடைக்கிற ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்க பேசலாம். பேசி இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம், இப்போ எப்படி மைண்டை வந்து கால்குலேட்டிவா யூஸ் பண்ணலாம், இப்போ ப்ரெஷரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், அந்த இடத்துல நம்ம என்ன திங்க் பண்ணணும், இப்போ இந்த பவுலர் வந்தா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேட்ஸ்ல வந்து எந்த பவுலர் வந்து எப்ப டார்கெட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இப்ப நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னா நான் என் கூட விளையாடுறவங்க கிட்ட என்னோட பெரியவங்க கிட்ட போய் நான் இதுதான் பேசணும்னு யோசிப்பேன். நம்ம வேற என்ன பேசுவோம்? இப்போ ஒரு ஒரு டேரக்டர் இருக்கணும், ஒரு டேரக்டர் கிட்ட என்ன பேசுவோம், நீங்க இந்த கேரக்டர் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, இந்த கேரக்டர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, எப்படி ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு லிங்க் வைப்பீங்க, இல்லைன்னா வந்து டேட்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, இந்த டேட்ல இருக்க ஆர்டிஸ்ட்க்கும் இந்த டேட்ல இருக்க ஆர்டிஸ்ட்க்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனா ஏற்கனவே பண்ணவங்க நமக்கு சொன்னாங்கன்னா அதுல ஒரு 70 ஃபுல்லா கத்துக்க முடியாது. அவங்க சொல்றதுல இருந்து ஒரு 60% 70% நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப அது ஒர்க் பண்ணும்போது 5 வருஷம் தேவைப்படாது. 5 மாசம் இல்ல 6 மாசத்துலயே அவங்க அட்டைன் பண்ண ரிசல்ட்டை 90% நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சாலே விராட் கோலி மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஒரு 40 days 45 days ஐபிஎல் விளாடுறோமா, அந்த 45 days விராட் கோலி கூட டிராவல் பண்றோம். டெய்லி 10 to 15 minutes அவர் கூட நம்ம பேசுறோம், இல்ல ஒரு 30 minutes பேசுறோம் அப்படின்னாலே கிரேட் கிரிக்கெட்டரா எல்லாம். எப்படி வந்து சச்சினை பார்த்து இவங்க எல்லாம் கிரேட் கிரிக்கெட்டரா வந்தாங்களோ, அவர் கிரேட்டஸ்ட், அவங்கள பார்த்து இவங்க எப்படி கிரேட் கிரிக்கெட்டர்ஸா வந்தாங்களோ இவங்கள பார்த்து மத்தவங்க எல்லாருமே சூப்பர் சூப்பர் கிரிக்கெட்டர்ஸா வரலாம். இதுதான் என்னுடைய திங்கிங். ஸோ அதுதான் வந்து அவங்க கிட்ட கத்துக்கணும்னு எதிர்பார்க்கறேன். நீ லைக் பாரு, விராட் கோலி வந்து லாங் சிக்ஸஸ் அடிக்கணும்னு என்னைக்குமே ட்ரை பண்ண மாட்டார். தூக்கி நான் வந்து கிரவுண்டை விட்டு வெளியே அடிக்கிறேன், நான் வந்து செகண்ட் ஸ்டாண்ட்ல அடிக்கிறேன், கிரவுண்ட்ல ஆடுவார். நீ இந்த இந்த இப்போ இருக்கிற அந்த ரன் ஸ்கோரிங்லயே அதிக சிக்ஸஸ் யார வேணாலும் இருக்கட்டும், ஆனா 4 அடிச்சது விராட் கோலியா தான் இருப்பார். நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் ஹிட் 804 பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல மோஸ்ட் நேற்று பவுண்டரிஸ். ஸ்டாட்ஸ் போட்டாங்க. ஐபிஎல்ல வந்து 804 அடிச்சிருக்காரு, 300 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். இந்த சீசன்ல மட்டும் 36 4 அடிச்சிருக்காரு. அவர் தான் ஹையஸ்ட். ஓகேவா? இந்த சீசன்ல மட்டும் 34 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஆனா சிக்ஸ் அடிச்ச லிஸ்ட்ல எங்க இருக்காரு விராட் கோலி? விராட் கோலி வந்து வெறும் 12 சிக்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அதாவது டாப் 10 அவர் இல்ல. ஓகேவா? அப்போ வெறும் 12 சிக்ஸ் தான் அடிச்சிருக்காரு 7 மேட்ச்ல. கால்குலேட் பண்ண ஆவரேஜா 1.5 தான் வரும். 1.6 1.5 அப்ராக்சிமேட்டா 2ன்னு வச்சுக்கோ ஒரு மேக்ஸுக்கு. ஆனா அதிக சிக்ஸ் அவர் அடிக்கல.
ஆனா அதிக பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஸோ பவுண்டரி கேப் பிளேஸ் பண்ற பிளேயரா இருக்கும்போது அவ்வளவு சிக்ஸ்ல விக்கெட் எடுக்க முடியாது. ஏரியல் ஷாட் போறவங்கள தான் நம்ம ஈஸியா விக்கெட் எடுக்க முடியும். கிரவுண்ட்ல ஆடுற பிளேயர்ஸ் நீ எப்படி விக்கெட் எடுப்ப? விக்கெட்டும் கொடுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஓகே. ஆனா இன்னும் 4 minutes இருக்குண்ணா. அப்படியா? அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுற பாரதி. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. தெரியுதா? படிங்க. ஸோ அதுதான் விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸை வந்து மோர் ஓவர் வந்து கிரவுண்ட்ல ஆடுற பிளேயரு. அதனால வந்து அவரோட விக்கெட்ஸ் எடுக்கிறதுமே கஷ்டம். அதனாலதான் அவர் லீடிங் ஸ்கோரரா இத்தனை வருஷமும் இருந்துட்டு இருக்காரு. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கையில அந்த கேப் போச்சுன்னா அந்த கிரிக்கெட்டிங் ஷாட்டுக்கு வந்து ஒரு இப்போ வந்து வேல்யூ இருக்குன்னு எனக்கு தோணுது. வைபவ் சூரியவன்சி நல்லா ஹிட் பண்றாரு. ஹிட்டை விட கேப்ல ஆடுற பிளேயர், கிளாசிக் பிளேயருக்கு வந்து கிளாசிக் பிளேயர் கையில் இருக்கிறது வந்து என்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தான். எஸ், எப்படி பார்த்தாலும் இப்போ ஆர்சிபி பிளே ஆஃப் போயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்ல அவ்வளோ இருப்பாரு. டெஃபினட்டா அதுல இன்னும் 4-5 50 போட தான் போறாரு. ஸோ அதான் பாரதி. எஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா ரைட் போயிட்டு தான் இருக்காங்க. அந்த டாப் 2 பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான் முடிக்கிற மாதிரி அவங்க ஒரு இது போயிட்டு இருக்கு. என்னன்னா அந்த மிடில் ஆர்டர் கிளஸ்டருக்குள்ள வரவே மாட்டாங்க இந்த மாதிரி டீம்ஸ்லாம். ஒரு மேட்ச் தோத்தா கூட அடுத்த மேட்ச் மேக்கப் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மிடில் ஆர்டருக்குள்ள அந்த மிடில் டேபிள்குள்ள வந்தாதான் வந்து மற்ற டீம்ஸ் வந்து எப்படி அடிக்கிறது எதுன்னு ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். பட் அவங்க 2 பேரும் மேலேயே இருக்கிறதுனால இப்போ அடுத்து இருக்கிற டீம்ஸ் லைக் எஸ்ஆர்ஹெச்ஓ ஆர்ஆர்ஓ அவங்கள தான் வந்து அடுத்து டார்கெட் பண்ணும். ஒரு சிஎஸ்கேவோ ஒரு எம்ஐயோ இப்போ மேலே வரணும் அப்படின்னு நினைச்சா இவங்கள தான் வந்து அடுத்து அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சு மேலே வந்தாகணும். அதுதான் பார்த்து. எஸ், ஜிடி அவங்க இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ற பிளேயர்ஸா பார்த்து ஆட வைக்கணுமா, இல்லை இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வேலையை வாங்கணுமாங்கிறது அவங்க கோச்சோடைய பாடு. அதை அவங்க தான் பார்த்து ஆகணும். பார்க்கலாம் அடுத்த மேட்ச்ல ஜிடி என்ன பண்றாங்கன்னு. ஒரு பெரிய மேட்ச் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் சிஎஸ்கேவோட. ஆர்சிபி அடுத்து அவங்களுக்கும் டெல்லியோட நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கேம்பெயின் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பாரதி. எஸ், அடுத்த மேட்சோட ப்ரிவியூல மீட் பண்ணலாம் பாரதி. தட் இஸ் சிஎஸ்கே அண்ட் ஜிடி. தேங்க்யூ.